கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் மகிமை நாள். இந்த காலையிலிருந்து இரவுக்குள்ளாக ஒரு அதிசயம் நடக்கும். நாளைய தினத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. இந்த நாளில், அதாவது முந்தைய நாளில், நேற்றைய தினத்தில் எனக்கு அற்புதம் செய்தார் என்று இன்றைக்கு செய்கிற அற்புதத்தை நாளைக்கு சாட்சி சொல்ல போகிறீங்க. நம்புவீங்களா? பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறேன். எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், பயம் உங்களை விட்டு அகன்று போகும், சமாதானம் உண்டாகும், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். பயப்படாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 6வது வசனம். நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து. ஆண்டவர் எசேக்கியாட்ட சொல்கிறாரு, 15 வருஷம் உன் வியாதியை குணமாக்கி நான் நாட்களை கூட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, அசீரிய ராஜாவுடைய கைக்கு உன்னை தப்புவித்து இன்னொரு நாட்களை நடத்துவேன்னு சொல்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் வருஷங்களை கூட்டுறாரு, நாட்களை கூட்டுறாரு, ஆயுசு நாட்களை கூட்டுறாரு. ஆனால் எதிரிகள் இனி உள்ள நாள் ஒன்றை சேதப்படுத்த மாட்டாங்க, அவங்க கைக்கு நான் தப்புவிப்பேன்னு ஒரு வாக்குத்தம் பண்ணுறேன். அது ஒரு பெரிய மேன்மையில் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி நாட்களை கூட்டின பிறகு இன்னும் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு இந்த வாழ்க்கை? இதுக்கு முன்னாலே மறித்து போயிருக்கலாம், இந்த கஷ்டத்தை அனுபவிக்கவா நான் என்ன இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அன்று அதுக்கு அனுமதிக்க மாட்டார். அதான் சொல்லாரு, உன் பிரச்சனைகளை நான் முடித்து உன் நோயை குணமாக்கி எல்லா நெருக்கத்தையும் மாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன். ஆனால் இனி நீ வாழப்போகிற நாளில் நான் தானே உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறேன். அப்போ நீ சமாதானமாக வாழணும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் வாழணும் இல்லை. அப்போ எதிரிகள் உனக்கு உண்டு. பிசாசு எதிரி, துன்மார்க்கமான தெய்வ பயமற்ற மக்கள் உன் எதிரியாக இருப்பாங்க. அவங்க உன்னை போட்டு கஷ்டப்படுத்தி அடித்து துவைச்சி நிந்திச்சு உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை ஒடுக்குனா நீ என்ன சொல்லுவ? ஏன் இந்த வாழ்க்கை, இதோட முதல்ல மறிச்சிருக்கலாம்னு சொல்லு. அதுக்கு நான் என்ன அனுமதிக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷம் என் வாழ்க்கையில் தந்திருக்கிறாருன்னு நீ கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். நம்புவீங்களா? தப்பு வைப்பார். இனி உள்ள நாட்கள், இன்றிலிருந்து இனி நீங்கள் வாழ போகிற நாட்கள் எதிரின் கைகளுக்கு தப்பு வைத்து, பிசாசும் கைக்கு தப்பு வைத்து, சமாதானத்தோடு, பாதுகாப்போடு, கிருபையோடு, மேன்மையோடு வாழ போகிறீங்க. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். எசேக்கியாவுக்கு செய்ததை நமக்கு செய்வார். ஏன் அவர் ஆள் பார்த்து செய்கிற தேவனா? அல்லது நம்ம ஆண்டவர் இன்றைக்கு பலன் இல்லாமல் இருக்கிறாரா? வல்லமை குறைந்து போயிட்டு தான்? அவருக்கு இன்னைக்கு வல்லம் இருக்குது. நான் மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் அற்புதம் செய்வார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி, உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி. ஆமாண்டவரே, இசைக்காவை பார்த்து சொன்னீங்க, அசீரியரின் கைக்கு ஒன்று நான் தப்பு வைப்பேன். ஆமாண்டவரே, ஏதோ மரண கண்ணிகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு விலக்கி, வியாதியை விலக்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. அதே நேரம் இனி உள்ள நாட்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கு தப்பு வைக்கப்பட்டு ஒடுக்கப்படாமல், நெருக்கப்படாமல், இனி கண்ணீர் வடிக்காமல் ஒரு பாதுகாப்பான நிலையில், ஒரு சமாதானமான நிலையில் உன்னுடைய பிள்ளைகள் வாழ கிருபை செய்யும். நீர் அப்படியே செய்கிறீர். நன்றி. இந்த நாளிலிருந்து வாழ்க்கையில் ஒரு பெரும் வித்தியாசத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலிருந்து உண்டாக்குகிறீர். நன்றி. நீர் உம்முடைய சேனைக்கு கட்டளையிட்டு விட்டீர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தெய்வ ஊழியர்களுக்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அரசு பணியில் இருக்கிற எல்லாரையும் மேன்மைப்படுத்தும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடும். தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்களுக்கு அதை வாய்க்க பண்ணுங்க. அப்படியே செய்துவிட்டு நன்றி. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.